கிறிஸ்துவுக்காக எதையும் செய்ய துணிந்தவர் புனித மத்தியாஸ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து பாஸ்கா காலத்தின் 6வது வாரத்திலே வியாழக்கிழமையிலே இந்த இறைவார்த்தை வழிபாடானது புனித மத்தியாசினுடைய திருவிழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. புனித மத்தியாஸ் யூதாஸ் இஸ்காரியோசு ஆண்டவர் இயேசுவை காட்டி கொடுத்து அவர் இறந்த பிறகு ஒரு திருத்துவரை தேர்ந்தெடுப்பதற்காக சீட்டு குலுக்கி போடுகின்ற பொழுது அது புனித மத்தியாசினுடைய பெயரானது வருகிறது. அவர் திருத்துதராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவருடைய வாழ்வு முறையானது ஆண்டவர் இயேசுவோடு ஒரு இணைந்த வாழ்வாக இருக்கிறது. குறிப்பாக அவர் ஆண்டவர் இயேசுவுக்காக எதையும் செய்ய துணிந்தவராக இருக்கின்றார். அவர் தொடக்க காலத்திலே பார்க்கின்ற பொழுது எத்தியோப்பியா என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பகுதிகளிலே நற்செய்தியை போதிப்பவராக இருந்தார். அந்த பகுதியை சற்று அலசி பார்க்கின்ற பொழுது கரடு முரடான மலை பகுதியாக, காடுகள் நிறைந்த ஒரு பகுதியாக இருக்கிறது. ஆனால் அந்த பகுதிகளுக்கு அவர் பல மைல்கள் நடந்தே சென்று நற்செய்தியை போதித்து பல கிறிஸ்தவ மக்களை இறை விசுவாசத்திலே உருவாக்கினார் என்று திரு அவையினுடைய வரலாறானது நமக்கு எடுத்துரைப்பதாக அமைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய வாழ்விலே சிறப்பாக ஆண்டவர் இயேசுவுக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணிக்கவும் மறைசாட்சியாக மரிக்கவும் அவர் தயாராக இருந்தார். முதலிலே இவரை கல்லால் எறிந்து கொல்ல முயற்சி செய்கின்றார்கள். இறுதியாக கோடாரியை எடுத்து இவரை வெட்டுண்டு கொல்லப்பட்டு மறைசாட்சியாக இறந்தார் என்று திரு அவை வரலாறு நமக்கு எடுத்துரைக்கிறது. ஆக புனித மத்தியாசனுடைய வாழ்வை சற்று அலசி பார்க்கின்ற பொழுது இவர் ஆண்டவர் இயேசுவை தனதாக்கி கொள்வதற்காக எவ்வளவு பெரிய துன்பங்கள், பலமுறை சிறைச்சாலை செல்வதற்கும் ஏற்பட்ட அந்த சூழல்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் இயேசுவுக்காக தன்னுடைய வாழ்வையும் இழக்க தயாராக இருந்தார். ஆம், அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் வாழக்கூடிய இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்வு ஆண்டவர் இயேசுவுக்காக நம்மை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு வாழ்வாக அமைய வேண்டும் என்பதுதான் இயேசுவினுடைய ஒரே விருப்பமாக அமைந்திருக்கிறது. நம்முடைய குடும்பங்களிலும் சரி, நாம் சந்திக்கக்கூடிய மனிதர்களிலும் சரி, நாம் பணி செய்யக்கூடிய இடங்களிலும் சரி, நாம் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளிலும் ஆண்டவர் இயேசுவுக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு மனநிலை நமக்குள்ளே உருவாகக்கூடிய நேரத்திலே நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே துன்பங்கள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், கலக்கங்கள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும், பிறர் நம்மை அவமானப்படுத்தினாலும், பிறர் நம்மை மட்டம் தட்டி பேசினாலும் எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசுவுக்காக பொறுமையோடு சகிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை நமக்குள் உருவாக்க முடியும். எப்படி புனித பவுலடியார் நான் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் குப்பை என கருதுவதைப் போலவே இந்த உலகம் தரக்கூடிய இன்பங்கள், இந்த உலகம் தரக்கூடிய பலவிதமான கொஞ்ச நேரம் தரக்கூடிய அந்த மகிழ்ச்சிகரமான தருணங்களை எல்லாம் விட்டுவிட்டு இயேசுவுக்காக எதையும் செய்ய நாம் நம்முடைய வாழ்வை அர்ப்பணிக்க, அன்பினால் பிறரை ஆட்கொள்ள தேவையான அருள் வேண்டி இந்த நாளிலே சிறப்பாக நாம் இறைவன் நோக்கி மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.